ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 3. விராதனோடு யுத்தம் செய்தல். பிறகு விராதன் பெருங்கோஷத்துடன், நீங்கள் யார், எங்கு போகிறீர்கள் என்ன? ராமன், அந்த ராட்சசன் தன்னை அண்ணனம் வினவுவதை கேட்டு, நாங்கள் இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த க்ஷத்திரியர்கள், தசரத குமாரர்கள், தந்தையின் கட்டளைப்படி வனத்தில் திரிகிறோம், நீ ஆவன் என்றனன். விராதன் ராமனை பார்த்து, ராஜனே, நான் ஜெயன் என்பவனுடைய பிள்ளை. என் தாய் சதஹிரதை என்னும் பேருடையவள். என்னை விராதன் என்று சொல்லுவார்கள். மேலும் நான் தவம் செய்து பிரம்மாவினிடத்தில் பெற்ற அனுகிரகத்தினால் என்னை ஆயுதங்களால் கொல்லவும் வெட்டவும் இழக்கவும் முடியாது. நீங்கள் இந்த பெண் ஆசையை துறந்து இவளை கைவிட்டு வந்த வழியே ஓடிச் செல்வீர்களாயின் உங்கள் பிராணன்களை கொல்லாமல் விட்டு விடுகிறேன் என்றனன். அது கேட்ட ராமன் கண்கள் சிவக்க பெற்று அந்த விராதனை பார்த்து, அடா அற்பனே, சீ, நீ மிகவும் அற்பமான காரியத்திற்கு தலைப்பட்டனையே. உன் மரணத்தை தேடுகின்றனை, இது நிச்சயம். என்னிடம் அகப்பட்ட பின்பு பிராணனோடு தப்பிக்கப் போக நேராது என்று கூறி வில்லில் நாணை ஏற்றி 7 பாணங்களை பிரயோகித்தனன். அப்பொழுது அந்த ராட்சசன் பாணங்களால் அடியுண்டு மிகவும் சினந்து சீதையை கீழே வைத்துவிட்டு சூலத்தை எடுத்துக்கொண்டு ராமலட்சுமணர்கள் மேல் எதிர்த்தோடி வந்தனன். பிறகு ராமலட்சுமணர்கள் இருவரும் சீதையை விட்டிட்டு அவன் மேல் இஷ்டப்படி பானங்களை பிரயோகிக்க மனம் கொண்டு சரமாரி பெய்தனர். அவ்வரக்கன், இவர்கள் எனக்கு எவ்வளவர் என்று சிரித்து சோம்பல் முறித்து சரீரத்தை வணக்குகையில் அவன் உடம்பில் தைத்து கொண்டிருந்த பானங்கள் அவன் உடம்பினின்றும் கீழே விழுந்தன. அவ்வரக்கன் தன் வர மகிமையால் பிராண வாயுக்களை இருதயத்தில் ஒன்றாக சேர்த்து அடக்கி சூலத்தை எடுத்துக்கொண்டு ராமலட்சுமணர்களை எதிர்த்தோடி வந்தனன். அந்த சூலத்தை ராமன் 2 பாணங்களால் கண்டித்தனன். பிறகு விராதன் வேகமாக எதிர்த்தோடி வருவதைக் கண்டு அந்த ராமலட்சுமணர்கள் தமது கத்திகளை தூக்கி அவனை வேகமாக அடித்தனர். அவன் அண்ணனும் மேன்மேலும் சாக அடிக்கப்பட்டும் விடாதவனாகி அந்த ராமலட்சுமணர்களை பிடித்து கைகளால் அணைத்து எடுத்துக்கொண்டு போக முயன்றனன். அவன் மற்றொரு வனத்திற்கு தங்களை கொண்டு போக நினைத்திருக்கின்ற அபிப்பிராயத்திற்கு ராமலட்சுமணர்கள் இசைந்திருக்கவே அவர்களை குழந்தைகளைப் போல் எடுத்து தன் தோள் மேல் வைத்துக்கொண்டு பயங்கரமான கூச்சலுடன் தான் உத்தேசித்த வேறொரு காட்டை குறித்து போயினன். அப்படியே மிகவும் கொடியதொரு வனத்தினுள் கொண்டு புகுந்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ